பிரான்சில் போலி ஆவணங்கள் மூலம் குடியிருப்பு பெற்ற தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து நேரலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பெசியே பகுதியில் போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டினருக்கு குடியிருப்பு அனுமதி பெற்றுத்தந்த 45 வயதுடைய நபருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக பிரான்சில் தங்குவதற்கு இவர் தலைமை தாங்கிய கும்பல் உதவியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நபர் அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக பிரெஞ்சு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ படிவங்கள் மற்றும் நிர்வாக ஆவணங்களை மாற்றியமைத்து போலியாக தயாரித்துள்ளனர். இதற்காக தேவையான நவீன உபகரணங்கள் அனைத்தையும் அவர் தன்னிடம் வைத்திருந்ததை விசாரணை குழுவினர் கண்டுபிடித்தனர். ஏற்கனவே மற்ற பிராந்தியங்களில் இதேபோன்ற குற்றங்களுக்காக இவர் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பது தெரியவந்துள்ளது. தற்போது பெசியே நீதிமன்றம் வழங்கியுள்ள ஆதாரங்களுக்கு அமைய மொராக்கோ நாட்டவரான இவர் இந்த மோசடி வலையமைப்பிற்கு தலைவனாக செயற்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் சமீப காலமாக இதுபோன்ற குடியிருப்பு அனுமதி மோசடிகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன. தகுதியற்ற நபர்களை தகுதியுள்ளவர்களாக காட்ட அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சிதைப்பது அல்லது திருத்துவது போன்ற செயல்களில் இத்தகைய கும்பல்கள் ஈடுபட்டு வருகின்றன. இத்தகைய ஆவண மோசடிகளை கண்டறிய பிரெஞ்சு குடிவரவுத்துறை மற்றும் நீதித்துறை போலீசார் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருகின்றனர். தண்டனையின் ஒரு பகுதியாக இந்த நபர் பிரான்சிற்குள் நுழைய நிரந்தர தடை விதிக்கப்பட்டு அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.